Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Maths Fluid Dynamicsல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து Venturi டியூப் அப்படின்றது. ஸோ அதோட கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அதோட டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். வென்ட்ரி டியூபுங்கிறது ஒரு டிவைஸ். அது வந்து ஃப்ளூவிடோட வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இன் பைப்ஸ் விச் ஆர் யூஸ்வலி புட் இன் சீரீஸ் இன் எனி பைப் நெட்வொர்க். ஒரு பைப் நெட்வொர்க்கில் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? The pipe is steadily constructed from a section S1 to a smaller section S2. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து செஷன் S1ங்கிறது, இது வந்து ஸ்மால் செஷன் S2. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சர்விங் as a mercury manometer being inserted between the broad section N1 and narrow section S2 at A and B. ஸோ இந்த நேரோ செக்ஷனுக்கும் இந்த ப்ராட் செக்ஷனுக்கும் இடையில வந்து உங்களுக்கு மெர்க்குரி மேனோமீட்டர் அப்படின்றது ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, let Q1 and Q2 be the fluid velocities at A and B and P1 and P2 are their pressures. ஸோ இப்போ ஃப்ளூயிட் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகும்ல, பெருசாக இருக்கும்போது அது மாதிரி சின்னதாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெலாசிட்டியை வந்து Q1 Q2ன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை P1 P2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? Considering the area of cross section to be S1 and S2, the equation of continuity gives. இப்போ இதோட ஏரியாவை S1னும் இதோட ஏரியாவை S2ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த கண்டினியூட்டி படி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மாஸ் ஃப்ளக்ஸ் அட் S1 is equal to மாஸ் ஃப்ளக்ஸ் அட் S2. ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா என்ன வரும்னா, எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ளூவிட் இந்த வழியாக எந்த ஃப்ளூவிட் போதோ அதே வழியாக தான், அதே ஃப்ளூவிட் தான் உங்களுக்கு அந்த வழியாகவும் போகும். ஸோ டென்சிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ரோ இன்ட்டு Q1 இன்ட்டு S1 இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு Q2 இன்ட்டு S2ன்னு வரும். லைக் நம்ம அதோட வெலாசிட்டி எடுத்துக்கிறோம், அதோட ஏரியா எடுத்துக்கிறோம். ரோ இன்ட்டு Q1 இன்ட்டு S1 இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு Q2 இன்ட்டு S2. ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூவிட். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். A and B வழியாக போகிற பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் என்னது? P1 by rho ப்ளஸ் half Q1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P2 by rho ப்ளஸ் half Q2 ஸ்கொயர். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ரோங்கிறது எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. உங்களுக்கு P1 அந்த ப்ரெஷரில் சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி Q1 அந்த வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மேட் எடுத்து நம்ம ரோ கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் வந்து Q1ஓட வேல்யூ எடுக்கும்போது Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 S2 பை S1ன்னு வரும். கரெக்டாக? Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 S2 பை S1ன்னு வந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த Q1ஓட வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? P1 பை ரோன்னு வரும் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு Q1 ஸ்கொயருக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து Q2 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ Q2 ஸ்கொயர் இன்ட்டு S2 ஸ்கொயர் டிவைடட் பை S1 ஸ்கொயர்னு வரும். இஸ் ஈக்குவல் டு P2 பை ரோ ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் Q2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் திஸ் பர்டிகுலர் திங் டு திஸ். ஸோ இந்த Q1க்கு பதிலாக நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, half into Q2 ஸ்கொயர் into S2 ஸ்கொயர் டிவைடட் பை S1 ஸ்கொயர் மைனஸ் half into Q2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P2 பை ரோ மைனஸ் P1 பை ரோ அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துலேருந்து 1 பை ரோவை காமனாக எடுத்திங்கன்னா P2 மைனஸ் P1ன்னு மட்டும் வந்திருக்கும். இந்த இடத்துலேருந்து half Q2 ஸ்கொயர் half Q2 ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் S2 ஸ்கொயர் பை S1 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துட்டதுனால நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம Q2ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? S2 ஸ்கொயர் மைனஸ் S1 ஸ்கொயர் டிவைடட் பை S1 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் இல்லையா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 இங்கே கொண்டு போகிறேன். அப்போ 2 இன்ட்டு P2 மைனஸ் P1ன்னு வரும். இந்த டேர்ம் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு போனால் ரெசிப்ரோகேட் ஆகும். அதனால தான் S1 ஸ்கொயர் டிவைடட் பை S2 ஸ்கொயர் மைனஸ் S1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறாங்க. இந்த ரோ அப்படியே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. லைக் 1 பை ரோ இன்ட்டு இந்த இடத்துல P2 மைனஸ் P1ன்னு இருக்குது. இந்த 2வை நம்ம மேலே கொண்டு போயிடும். 2 S1 ஸ்கொயர் இங்கே மேலே போயிடுது, S1 ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த கீழே இருந்துருது, S2 ஸ்கொயர் மைனஸ் S1 ஸ்கொயர். இங்கே Q2 ஸ்கொயர் வந்து ரூட் ஸ்கொயரில் இருக்கனால ரூட் எடுத்துக்கிறோம் ரெண்டு சைடும். அப்போ நமக்கு இப்படி கிடைக்குது. இப்போ Q2 இருக்குது. இப்போ இதே நீங்கள் Q1 கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எப்படி மாறும்னா, ரூட் ஆஃப் இந்த இடத்துல P2 மைனஸ் P1ன்னு இருந்ததா, இந்த இடத்துல உங்களுக்கு P1 மைனஸ் P2ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே S1 ஸ்கொயர்னு இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே S2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். P டிவைடட் பை இங்கே S2 ஸ்கொயர் மைனஸ் S1 ஸ்கொயர்னு சொல்லும் போது S1 ஸ்கொயர் மைனஸ் S2 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இது Q1ஓட வேல்யூ. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் P1 மைனஸ் P2ன்னு இருக்கனால கண்டிப்பாக P1 தான் கிரேட்டராக இருக்கும். P1 கிரேட்டராக இருக்கும்போது இந்த ஃப்ளூவிட் ப்ரெஷர் மினிமம் அட் அ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ Q2ஓட வேல்யூ
இப்போ ப்ரெஷர் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ Q2 is greater than Q1 இருக்கும். when a one dimension flow is constructed, pressure energy is mainly converted into kinetic energy. இப்போ நீங்கள் ஒன் டைமென்ஷனலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி வரும் ஓகேவா. while determining Q2, the difference in pressure namely P1 minus P2ன்னு இருக்குல்ல, அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம மாட்டி வச்சுருக்க இந்த யூடியூப் மூலியமாக தான். ஸோ அதில் வந்து இங்கே வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம், இங்கே வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைட்டை பேஸ் பண்ணி அதை சொல்லும். அதனால் P2 minus P1 is equal to சிக்மா GHன்னு வரும். ஹெச்ங்கிறது டிஃப்ரென்ஸ் இன் லெவல் ஆஃப் த மெர்க்குரி மேனோமீட்டர், சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரியோட டென்சிட்டி ஓகேவா. ஸோ இதுதான் வென்டி டியூப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.